திமுக அமைச்சர்கள் KN நேரு, பொன்முடி, செந்தில் பாலாஜி ஆகியோர் மீது நம்பிக்கையின்மையை தெரிவிக்கும் தீர்மானத்தை கொண்டுவர பேரவைத் தலைவர் அனுமதி அளிக்க மறுத்ததால் வெளிநடப்பு செய்ததாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் தெரிவித்திருக்கிறார். பேரவை விதி 72 கீழ் அமைச்சரவையிலே உள்ள அமைச்சர்கள் மீது நம்பிக்கையின்மை தெரிவிக்கும் அந்த தீர்மானத்தின் மீது விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். குறிப்பாக மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு, அவரது மகன் மற்றும் சகோதரர் ஆகியோருக்கு சொந்தமான சென்னை, கோவை, திருச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள இல்லங்கள், அலுவலகங்கள் ஆகியவற்றில் 7/4/2025 அன்று மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதுடன் சோதனைக்கு பிந்திய மேல் விசாரணையும் நடத்தி 11/4/2025 அன்று விளக்கமான செய்தி குறிப்பு வெளியிட்டுள்ளது. எனவே இவர் மேல் நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டுவர கோரப்படுகிறது. அதேபோல மாண்புமிகு வன மற்றும் காதித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அமைச்சராக பதவியேற்கும் பொழுது அளித்த உறுதிமொழியை மீறி இந்து மதத்தை பெண்களுடன் இணைத்து சென்ற வாரம் ஒரு நிகழ்ச்சியிலே அவதூறாக பேசியதால் அமைச்சர் பதவியேற்கும் பொழுது அவர் ஏற்ற உறுதிமொழியை மீறி நடந்து கொண்டதால் அவர் மேல் நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வருவதற்கு கடிதம் கொடுக்கப்பட்டது. அதேபோல மாண்புமிகு மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் துறையிலான டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் கடைகள், தனியார் மதுபான ஆலைகள் மத்திய அமலாக்கத்துறை 6/3/2025 அன்று சோதனை நடத்தி சுமார் முதற்கட்டமாக 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடுகள் நடந்துள்ளதாக செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டது. இது தொடர்பாக இவர் மேல் நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வருவதற்கு கடிதம் கொடுக்கப்பட்டது. மேலே குறிப்பிட்ட இந்த அமைச்சர்களுக்கு எதிராக பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்களிலே செய்திகள் வந்துள்ளன. மத்திய அமலாக்கத்துறையும் செய்தி வெளியிட்டுள்ளது. எனவே இந்த அமைச்சர்கள் மீது நம்பிக்கையின்மை தீர்மானத்தை விவாதிக்க வேண்டும், அவையில் அனுமதிக்க வேண்டும் என்று நாங்கள் கடிதம் கொடுத்தோம். ஆனால் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் வழக்கம் போல அனுமதி மறுத்தார்கள்.